இல்லாம ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உயிரோடவே இருந்தா எப்பவுமே நீதான் வேணும்னு என் மனசு சுயநலமா யோசிக்கும். அதனால உங்க மனைவிக்கு அது நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த கொஞ்ச நாள் அது உன் கூட தான் இருந்த. அது உன் கூட வாழ்ந்த அந்த 4 நாள் தான். அது போதும் என் வாழ்க்கைக்கு. இந்த திருப்தி வேற எந்த சந்தோஷத்துக்கும் ஈடாகாது. அதுதான் நல்லா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். இந்த சொத்து, பணம், அழகு எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. உன் அன்பை தவிர இந்த வாழ்க்கைக்கு இந்த திருப்தி போதும் மது. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதுல நீதான் எனக்கு புருஷனா வரணும். நான் தான் உனக்கு மனைவியா வரணும்னு வேண்டிக்கிற மது. என்னை பத்தி நிறைய யோசிக்காத. உன்னோட அன்புல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன் அன்புக்கும் பாசத்துக்கும் என்னால ஒண்ணுமே தர முடியல. அதான் என் சொத்தெல்லாம் உன் அன்புக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். எப்பவுமே உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத மது. எப்பவுமே உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் எங்க இருந்தாலும். இப்படிக்கு உன்னோட கலுவா. அத்தை? ஆமாண்டி, நான் தான் அத்தை. உன் சவ பாக்குறதுக்கு வந்த. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரன்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரியில விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, ஞாபகம் வந்துருச்சா? For more updates, like, comment, subscribe to our channel.